எதிர்க்கட்சி வரிசையில் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு ஆளும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் என்றால் இந்த ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக இருப்பதற்கு சான்று. பொம்மை முதல்வர் தான், அவருக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாமல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தா, கண்ணை மூடிக்கிட்டு ஆட்சி செஞ்சா. திராவிட மாடல் ஆட்சின்ற மயிர் மாடல், திருட்டு மாடல். திராவிடத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்திய முதல் குற்றவாளிகள் இந்த திமுக. சமூக நீதி ஆட்சின்ற திருப்பியும் கெட்ட வார்த்தையை உருவாக்க வைக்கிறீங்க. முதலமைச்சர் அப்படிதான் மேற்கோள் காட்டார், சமூக நீதி ஆட்சி. முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள இருக்கான்னு பாருங்க சமூக நீதி. காவல்துறை வாகனங்கள் பெட்ரோல் போட்டு பார்த்ததுண்டா? காலையிலிருந்து இரவு வரை வசூல் செய்த பணத்தில் எவ்வளோ வந்திருக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு மீத காசில் பெட்ரோல் அரசு கொடுக்குற நிதி நமக்கு. 10 மணிக்கு மேலே சாராய கடையை பாதுகாக்கிற காவல்துறை வெக்கமா இல்லை? காவல்துறை செயலிழந்து கிடக்கிறது. 9 போக்சோ வழக்குகள், சிறுமிகளை பாலியல் ரீதியாக சீண்டிய காவல்துறையினரை கைது செய்து போக்சோ. வெக்கமல்ல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் தான் கடும் போட்டி. திமுக கூட்டணி நொறுங்குகிறது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு முகிலன் இணைகிறார். வணக்கம் சார். தமிழ்நாட்டுடைய பிரதான 2 கட்சிகள்ல திமுகவும் அதிமுகவும் ஒன்று. இன்றைக்கும் அதிமுகவுடைய பொதுக்குழுவில் கவனிக்கத்தக்க தீர்மானங்கள்ல இந்த தீர்மானம் ரொம்ப பிரதானமான தீர்மானம், பேசக்கூடிய தீர்மானம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எது? சில தீர்மானம் நான் வச்சிருக்கேன், நம்ம அதையொட்டி நம்ம இதை பேசலாம். குறிப்பா நீதித்துறையை ஆட்சியாளர்கள் மிரட்டல் விடும் போக்கை கைவிட வேண்டும், நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும், நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை இப்புழுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. எதை பத்தி? பொதுவான நீரோட்ட பாதையில் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவும் செயற்குழுவும் வானகரத்தில் 1000 தொண்டர்களின் வாழ்த்துக்களோடு நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் கதைத்து கொண்டிருக்கிறோம். 11,000 பேர் உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். வாராது வந்த மாமணியாம் வள்ளல் பெருந்தகை புரட்சி தலைவர், என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட பேரியக்கம் இன்றைக்கு எடப்பாடியாருடைய கரங்களில் நிற்கிறது. சரி, எளிய தொண்டர்கள் முடிவெடுப்பதுதான் தலைவருக்கான அதிகாரம் என்பதை அரசியலில் புதிய மாற்றத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆகையால் தான் ஒரு தொண்டர் இன்னைக்கு தலைவராயிருக்கிறார். கேட்டீங்க, நீதித்துறை கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரண வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் 5 பேர் பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள். பிணையில் விடுவதா வேண்டாமா என்கிற முடிவை எடுப்பது சட்டத்தின் ஆட்சியின்பால் நீதிமன்றம். ஆனால் மரியாதைக்குரிய நீதியரசர் இளந்திரையன் அவர்களை பிணையில் விட வேண்டும் அல்லது விட வேண்டாம் என்பதை சொல்வதற்கு பதிலாக இந்த ஆட்சியில் அந்த பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம், அந்த பள்ளியில் பணியாற்றக்கூடியவர்கள் மிகச்சிறந்த தலகர்த்தர்கள், எந்த குற்றச்சாட்டுக்கும் உட்படாத பள்ளிக்கூடம், ஆகையால் இது போன்ற சம்பவங்கள் அங்கே நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, ஆகையால் அவர்களை விடுதலை செய்கிறேன் சரி என்று அவர் சொன்னார். எங்களுக்கு பிறகுதான் தெரிந்தது ஏன் நீதியரசர் இளந்திரையன் அந்த ஒரு தீர்ப்பை வழங்கினார் என்று. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர். சரி, அதுக்கு அடுத்த கட்டடம், காம்பவுண்டுக்கு அடுத்த கட்டடத்தில் இளந்திரையன். புரிகிறதா? இந்த உள்நோக்கம் கற்பிருக்கிறீங்களா? நீதிபதியுடைய தீர்ப்பில் உள்நோக்கமா இருக்கு. அதனால தான் உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் ஸ்ரீமதியினுடைய தாயார் மரியாதைக்குரிய சகோதரி செல்வி. சித்தார்த்த லூத்ரா அவர்கள் வாதாடினார்கள். உச்ச நீதிமன்றம் சொன்னது, அந்த தீர்ப்பை அப்புறப்படுத்துங்கள், இது போன்ற தகவல்களை நீதியரசர்கள் தெரிவிக்கக்கூடாது என்று ஓங்கி தலையில் ஒரு குட்டை வச்சிச்சு உச்ச நீதிமன்றம். இப்போ புரியுதுங்களா அரசியல் தலையீடு நீதியரசர்களிடம் இருக்கிறது என்பதை? நான் நேரடியாக கேட்குறேன், அரசு எங்கே தலையிட்டு இருக்குன்ற நீதிமன்றம் சொல்லுது, மேலே உச்ச நீதிமன்றம் போகிறாங்க. இப்போ பல வழக்கு இருக்கு பார்க்குறோம். அரசு எங்கே தலையிட்டு? அரசு தலையிடுவது என்பது அந்தரங்கமானது. போகிற போக்கில் ஏதோ புழுதி வாரி அப்படியெல்லாம் தூக்க முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, நான் அதான் சொன்னேன், ஒரு காம்பவுண்ட் சுவர் தான் கல்வித்துறை அமைச்சர் வீட்டுக்கும் இளந்திரையன் வீட்டுக்கும். இரவு உட்காந்து பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கக்கூடாதா? புரியுதுங்களா உங்களுக்கு?
இல்ல அதை நினைவில் வைத்து இந்த தீர்மானம் அப்படின்னு அப்படி மட்டும் இல்லை, அது போன்ற பல சான்று. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையில் இப்படி ஒரு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வந்திருக்காங்க, அதுதான் இல்லையா? ஆனால் இதில் உள்நோக்கம் இருக்கிறது. இதில் இந்த நீதியரசர்கள் விஷயங்களில் எப்போதுமே சிஆர் சுவாமிநாதன் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு ஏதோ மணியடிக்க வருவதைப் போல வருவார். பட்டை அடித்து கொண்டு, குங்குமம் வைத்து கொண்டு. அது ஒரு பொதுவான தளம் நீதிமன்றம், அது அனைத்து மக்களுக்கும் சமமானது, எல்லாருடைய நம்பிக்கையும் பெற வேண்டிய இடம் இல்லை. இடம். நீங்கள் இங்கே உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது 2023. சரி. அரசு அலுவலகங்களிலோ பிற இன்ன அரசு உபகரணங்களிலோ எந்த விதமான மதச் சடங்குகளும் மத மார்க்கத்தின் கடவுளின் பெயரால் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் வைக்க அனுமதி இல்லை. ஓ, இது இப்போ 2023 ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். சரி. ஆனால் நீங்கள் அரசு பேருந்துகளில் அரசு கட்டடங்களில் இன்றைக்கும் ஆயுத பூசை கொண்டாடுகிற கொடுமையை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆமாம், இன்றைக்கும் பூமி பூஜை போடுறாங்க. இப்போ நீதியரசர் எப்படி அந்த நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் சுவாமிநாதன்? நான் நடுநிலையானவன். அதனால தான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தராசி, ஒரு நீதி தேவதை பிடித்து கொண்டு சமமான அந்த இடைத்தட்டை கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்படுகிற பிரச்சனை. யாரால, எதுக்கு? RSS கும்பலால், பசரங்தல் சங்பரிவார் கும்பல்களால் திட்டமிட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக? என்ன திட்டம் அது? இந்துத்துவா தேசமாக இந்தியாவை மாற்ற வேண்டும். சரி. அதற்கு பெரியார் ஒரு விடையும் சொல்லுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் பெரியார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சொன்ன கூற்றைத்தான் நான் சொல்லுகிறேன். ஏண்டா வயலுகள, கீழே எல்லாம் நம்ம ஆளுகை ஜெயிச்சிருவேன், மேலே போனால் நீதிமன்றத்தில் நீதியரசர் அவனாக இருப்பேன். ஆமாம், இருக்கு. அதை உழைக்கிறதாண்டா நம்மளுடைய வேலை, அதுக்காக தாண்டா நம்ம உழைக்கணும் அப்படிம்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா திட்டங்களையும் நாம் வெற்றி பெற்றாலும் கூட தீர்ப்பு சொல்லுகிற இடத்தில் அவாள்கள் இருக்கிறார்கள். அவாள் பெல்ட் தான், ஒயிட் பெல்ட் தான். ஒயிட் பெல்ட் தான். இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. சுவாமிநாதனையும் அப்படிதான் பார்க்கணுமா? அப்படிதான் பார்க்கணும். இதுவும் தப்பாயிடாதன்ற. நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதையும் தப்பா பார்க்க மாட்டாங்க. பார்க்கட்டும். சரியாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நான் சரியாகத்தான் சொல்லுகிறேன். நீதியரசர்கள் என்பது முதல்ல பட்டையடிச்சு வருவதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்கணுமான்ற? ஆமா, தவிர்க்கணும். அவருக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க வீட்டில் வச்சுக்கட்டும், அவங்க பிள்ளைகளுக்கு அப்பனாக இருக்கும்போது இருக்கட்டும், அவருடைய மனைவிக்கு கணவனாக இருக்கிற போது நீ பட்டையடிச்சுக்க, கொட்டை போட்டுக்க, நாங்கள் கேட்க போகிறது இல்லையே. ஆனால் பொதுத்தளத்திற்கு வருகிற போது, அதுவும் ஒரு நீதியரசர் என்கிற இடத்திற்கு வருகிற போது, நீங்கள் இந்த அனைத்து மக்களுக்குமான அதிகாரம் கொண்ட ஒரு இறைவனுக்கு சமமானவர். மை லார்ட் நம்ம சொல்றோம். அப்போ நீங்கள் ஒரு சார்பு தன்மை எடுத்து உள்ளே வந்து உட்கார்ந்தால் உங்களிடத்தில் எப்படி நீதியை நாம் எதிர்பார்க்க முடியும்? ஒன்று. நான் இன்னொன்றையும் ஒரு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். திருப்பரங்குன்றத்தில் அளவைக்கல்லே அந்த மாதிரி வந்து தூணுட்டாங்க. ஏற்கனவே அங்கே மக்கள் சகோதரத்துவத்தோடு தானே இருக்காங்க, அன்பாக தானே பழகிக்கிட்டு இருக்காங்க. மசூதிக்கு போகிறவர்கள் முருகனையும் கும்பிடுகிறார்கள், முருகனை கும்பிடுகிறவர்கள் உச்சி பிள்ளையாரையும் கும்பிட்டு வருகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். செருப்பை கலட்டி விட்டு தொப்பி அணியாமல் கூட துதிபாடுகிற தருணத்தில் இறைவனை வேண்டுகிறேன் என்று இந்துக்களும் வேண்டுகிற புண்ணிய தேசம் திருப்பரங்குன்றம். ஆனால் அந்த திருப்பரங்குன்றத்தில் 6 மணிக்கெல்லாம் தீபம் ஏற்றி முடிஞ்சுது. அந்த தேதியில அவர்கள் வெளிச்சத்தை காட்டி விட்டார். எனக்குலாம் அதில் ஒரு உடன்பாடு இல்லை. என்னன்னா, சரி, தீபம் ஏற்றுவதற்கு கொப்பரையை பயன்படுத்துவார்கள், கல் தூண்களை பயன்படுத்த மாட்டார்கள். முதல் நெய்யை எடுத்துக்கொண்டு கால்நடையாக கடந்து பல கிலோமீட்டர்கள் போய் திருவண்ணாமலை தீபத்தை ஏற்றுவதற்கு முதல் நெய் கொடுத்தவர்கள் தான் முதனைங்கிற ஊரே விருத்தாசலத்துக்கு பக்கத்தில். தெரியுமா அது உங்களுக்கு? எனக்கு புதிய தகவல். அவர்களுடைய நெய் தான் அங்கே முதலாக ஊற்றப்பட வேண்டும். சரி. திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகிற தீபம் கொப்பரையில் பல லிட்டர்கள், பல கிலோ கணக்கில் நெய்யை ஊற்றி தீபத்தை ஏந்தி வெளிச்சம் காட்டுகிறார்கள். அது ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை. சரி. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுகிறார்கள் என்பதற்காக கொத்து கொத்தாய் செத்தையும் தமிழின மக்கள் உயிரோடு வரப்போகிறார்களா? எத்தியார் குப்பத்தில் 23 பேரும், கருணாபுரத்தில் 68 பேரும் அகால மரணமடைந்தார்களே சாராயம் குடித்தே.
அவருடைய உயிரை கொடுக்க போகிறதா அந்த தீபம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். ஆனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடியது என்று உலகத்திற்கு பறைசாற்றிய வள்ளல் பெருந்தகையாளர் வள்ளலார் அவர்கள், ஏன் வள்ளல்னு சொல்கிறேன், இன்னைக்கு வர சோறு உடிச்சு போட்டுக்கிட்டு அவர் சொல்லுகிறார், உன் தீப ஒளிக்குள் தான் உன்னுடைய சக்தி ஆத்மா அடைந்திருக்கிறது. அவன் சொல்கிறான், இன்னமும் உன் இதய நாளத்திற்குள் எட்டிப்பார், நீ செய்கிற சேவைகள் அங்கே இரட்டிப்பாகுவதற்கான தன்மைகளை தீபமாக எரிந்து கொண்டிருப்பதை உற்றுப்பாருங்கிறார் வள்ளலார். ஒளி கீற்றுக்குள் தான் நீ ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்கிறார். அவர் எந்த விதமான இறைவனையும் சொல்லவில்லை. பொங்குபல சமயமென்னும் புகுந்துகளம் திடநிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கும் காணாத கடலே என்று சொல்லுகிறார். நாம் எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஆகையால் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானம், நீதியரசர்கள் நியாயமாக இருக்க வேண்டும், அதில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. அப்படி தலையீடு இருந்தால் இப்படித்தான் நடக்கும். கூலிப்படையை ஏவிவிட்டு கொலை, கடத்தல், வழிப்பறி, காவல்துறையினர் முதல் அரசு வழக்கறிஞர்கள் வரை கொலை என பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தை வைத்திருக்கும் நிர்வாக திறனற்ற போலி திராவிட மாடல் திமுக அரசை நடத்தும் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம்னு 10வது தீர்மானம் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? நான் சரியான தீர்மானம். நான் அடிக்கடி உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன், கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நீதி வேண்டி உச்ச நீதிமன்றம் நாம் சென்றாலும் கூட தடை வாங்குகிற தமிழ்நாடு அரசு 2 முறை போய் சிபிஐ விசாரணையே கூடாது என்று தடை வாங்கி இருக்கிறது, தற்காலிக தடை. தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்கிறேன். 100% 1000% நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம். அதைத்தான் நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாண்டிச்சேரி பொதுக்கூட்டத்தில் அந்த தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார், பேசியிருக்கிறார். பாண்டிச்சேரி மாநிலத்தின் காவல்துறையிடம் பாடம் கற்பிக்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை என்று பறைசாற்றி பேசியிருக்கிறார். 9 போக்சோ வழக்குகள் காவல்துறை மீதே பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியா? எல்லாம் இந்த ஆட்சி. அதற்கு முன்னாடி கிடையாது இருந்திருக்கலாம், அங்கொன்றும் இங்கொன்றுமா. இப்படியா 9 போக்சோ வழக்குகள், சிறுமிகளை பாலியல் ரீதியாக சீண்டிய காவல்துறையினரை கைது செய்து போக்சோ. வெக்கமல்ல? நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 7689 படுகொலை. வரலாற்று சாதனையாக இருக்கிறது இந்த 4.5 ஆண்டு கால நாசகர ஆட்சியில். இந்த தீர்மானம் உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறது, வாழ்த்துகிறோம். காவல்துறை செயலிழந்து கிடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் முதவே சொன்னதை போல ஸ்ரீமதி மரணத்தில் இவர்கள் சரியான நிலைப்பாடை எடுத்திருந்தால் இத்தனை கொலை வழக்குகள் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னேன். கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது காவல்துறையால் கலவரங்களை, அயோக்கியத்தனங்களை. சொந்த வீட்டுக்கு பக்கத்துல நின்று வேடிக்கை பார்க்க வந்த ஒரு தலைவனை செம்பியம் காவல் நிலையம் 200 மீட்டர் தொலைவில் இருக்கிறதை புடுங்கிறதுக்காக இருந்துச்சு. உங்க உளவுத்துறைகள் எங்கே போனது? 2 முறை சிபிஐ நீதிமன்றத்திற்கு உத்தரவிடுவதற்கு ஓடி போனீர்களே, ஏன்? யாரை காப்பாற்றுவதற்காக? அப்போ உங்க ஆட்சிகள் தான் குற்றவாளி இருக்கான், வேற எவனும் இல்லை. தமிழ் தேசியத்தை இந்த மண்ணில் தலை தோங்க வேண்டும் என்று ஒரு சிறிய இளைஞனாக வீதிகளில் வலம் வந்து அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடிய என் தம்பி தீபக் பாண்டியனை படுகொலை செய்திருக்கிறது இந்த அரசு. எப்படி பார்ப்பது இதை? இன்னொன்று தெரியுமா? 8 சிறுமிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி. 4.5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி, மயிர் மாடல், திருட்டு மாடல், திராவிடம் என்கிற சொல்லாடலை நாசகரப்படுத்திய மோச சக்திகள் இவர்கள். திராவிடம் என்கிற சொல்லாடலை பயன்படுத்துவது கூட நம்மளுக்கு கூச்சமாக வரவழைத்ததற்கு காரணமே குற்றவாளிகள் இவர்கள் தான். அயோத்திதாசனும் இரட்டைமலை சீனிவாசனும் சொல்லாடலை உற்பத்தி செய்தார்கள். அதுதான் திராவிடம். பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரானவர்கள் எவரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் திராவிடர்கள். மண்ணில் பறைசாற்றி சென்ற மாபெரும் மகத்துவ மனிதர்கள். அந்த மனிதர்களை நினைவுபடுத்தாமல் யோசிச்சு பாருங்க நீங்க. இந்த தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். தினந்தோறும் படுகொலைகள், 33 ஆணவ படுகொலைகள். சமூக நீதி ஆட்சியின் பெயர்ல அப்படி சொல்றாங்க. சமூக நீதி ஆட்சின்றாங்க. திருப்பியும் கெட்ட வார்த்தையை உருவாக்க வைக்கிறீங்க நீங்க. அசிங்கமா பேசணும்னு தோணுது. ஆனால் இல்ல, முதலமைச்சர் அப்படிதான் மேற்கோள் காட்டார், சமூக நீதி ஆட்சி. தீர்மானங்கள்ல கூட முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம்ன்றாரு. அப்புறம் ஏன் நீங்க அப்பல்லோவில் எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க அப்பல்லோவுக்கு போறதின் மர்மம் என்ன? காவேரிக்கு போகிற மர்மம் என்ன? அதிமுக இருக்கவங்களும் தனியார் மருத்துவமனை தானே போறாங்க. அப்படி பார்த்தா அவங்க பேசுற எதுக்கு சிலர் என்ன அவரு சமூக நீதி சொல்லலையே, சிறந்த ஆட்சியை கொடுப்போம் என்கிறார்கள். நீங்க பொய்யாவே சொல்லிட்டு இருக்கீங்களே சமூக நீதினு. சேரிக்கு சுடுகாடு தனியாகத்தானே இருக்கிறது. இன்றைக்கும் சேரி சுடுகாட்டிற்கு
பாதை இல்லாமல் பயிர்களை ஒடித்துத்தானே செல்கிறார்கள். இரட்டை குவளையில் இன்றும் தேநீர் கோப்பைகளுக்குள் சுருங்கி கிடக்கிறது வாழ்க்கை. அதையும் தீர்மானமா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கு, சமூக நீதி என்ற பெயரால. உங்களுக்கு சொல்ல அது என்ன பொம்மை முதல்வர்னு முடிக்கிறார் தீர்மானத்தை. பொம்மை முதல்வர் தான். அவருக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தா, கண்ணை மூடிக்கிட்டு ஆட்சி செஞ்சா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி, கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி ஆண்டு கொண்டிருக்கிற தொகுதி, அரிமளம் ஒன்றியத்தில் கடையக்குடி ஊராட்சியில் சமத்துவ உரிமை என்கிற பேர்ல ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கான். 6.5 லட்சம் ரூபாயில 4 லட்ச ரூபா தான் போதும் கட்டடமே கட்டப்பட்டதாக செய்திகள். 2 லட்ச ரூபா கொள்ளையடிச்சிட்டாங்க ஒரு வீட்டுக்கு என்கிற குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அதுல 100 வீடுகள் 40% தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான வீடு. அது எப்படி தெரியுமா ஒதுக்குறான்? அந்த மூலையில் இருக்கிற கிழக்கு பகுதியிலேருந்து தெற்கு புறமா அந்த அதெல்லாம் சேரிகளுக்கு கொடுத்துருங்க. ஓ, அதுலயேவா? அதுலே இதர சாதியினருக்கெல்லாம் அம்பட்டையனுக்கு அங்கிட்டு, வண்ணானுக்கு அங்கிட்டு, பறையனுக்கு அங்கிட்டு, பல்லனுக்கு அங்கிட்டு. எப்படி சூப்பர்ல உங்க திட்டம். சமத்துவ சுடுகாடு உண்டா? இதுல என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா? ஒன்றிய செயலாளர்கள் அந்த ஒன்றியத்துக்கு 2 பேர். அரிமளம் ஒன்றியத்தில் தெற்கு ஒன்றியம், வடக்கு ஒன்றியம். தெற்கு ஒன்றியத்துக்கு இளையராஜான்னு ஒருத்தர், வடக்கு ஒன்றியத்துக்கு ராமலிங்கம்னு ஒருத்தர். ஒரு வீட்டுக்கு 1.5 லட்சம்ல 3 லட்ச ரூபா வரை வசூல் பண்ணி முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு சமத்துவபுரம்? சூப்பர்ல, எல்லாருக்கும் சமமா போய் சேர்ந்துடுச்சு. நல்லா சேர்ந்துச்சு. அதுதான் சமத்துவபுரம். அதுதான் சமத்துவபுரம். நல்லா சொல்றீங்க. ஆதாரம் இருக்கிறது, வீடியோ ஆதாரம். காசு கொடுத்ததுக்கான வீடியோ ஆதாரத்தை வெளியிடுவேன். யாராவது கேள்வி கேட்டா நிச்சயமா பொய்னா வெளியிடுவேன். ஒரு இடமெல்லாம் பொய் சொல்றாருன்னா ஆதாரத்தை காட்டுறது நிச்சயமா காட்டும். இதையெல்லாம் மீறி இந்த தீர்மானங்கள் என்ன செய்து விடும்? அரசியல் தீர்மானம் போட்டாச்சு, என்ன செஞ்சிடும் அரசியல்? இந்த தேசத்தை 5 முறை ஆண்ட பேர் இயக்கம் எதிர்க்கட்சி வரிசையில் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு ஆளும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் என்றால் இந்த ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக இருப்பதற்கு சான்று. காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. காவல்துறையை சட்டத்தை கையில் எடுக்கிறது. இது தீர்மானம் மக்களை போய் சேருமான்ற என்ன மாற்றத்தை ஏற்படுத்த சேருவதற்காகத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்கள். அதை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்மளுடைய தலையாய கடமை. 10 மணிக்கு மேல சாராய கடையை பாதுகாக்கிற காவல்துறை வெக்கமா இல்ல? ஓ, இப்பவும் வாங்க வீடியோ எடுப்போம். 10 மணிக்கு மேல, இரவு 10 மணிக்கு மேல சாராய கடை பாதுகாக்க. குடிமகன்கள் சூழ்ந்து விடக்கூடாது. அப்படி இல்லை, எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. கட்டிங் நிறுத்தி விடக்கூடாது. அதிகாலை 3:30 மணிக்கு 3000 கொடுக்குறான்ல ஒவ்வொரு பார்லையும், அது நின்று விடக்கூடாது. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லணும். காவல்துறை வாகனங்கள் பெட்ரோல் போட்டு பார்த்தது உண்டா? பார்த்ததில்லை. நிஜமா நான் பார்த்ததில்லை. இல்லை ஏன்? இல்லை, நீங்க சொன்ன பிறகு நான் யோசிக்கிறேன். எனக்கு இப்போ 30 வயசுல யோசிக்கிறேன். ஆமா, பார்த்ததில்லை. ஏன் யோசிங்க. அந்த 3 மணிக்கு தான் எல்லா வண்டியும் பெட்ரோல் நிரப்புவோம். ஏது காலையிலேருந்து இரவு வரை வசூல் செய்த பணத்தில் எவ்வளோ வந்திருக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு மீத காசில் பெட்ரோல் போடும். அரசு கொடுக்குற நிதி டபக். நீங்கள் எப்படி கவனிச்சிங்க? அதெல்லாம் பாருங்க, நீங்கள் கேமரா எடுத்துவாங்க. நாங்கள் காலையில் 3:30 மணிக்கு எப்படி இருக்கு? இவ்வளோ நுணுக்கமாக கவனிச்சிருக்கீங்களே, நெருங்கி போய். ஏங்க, ஒரு சில 3ஆம் பாலினத்தவர் தவறான தொழிலை சாலையில் நின்று செய்கிறவர்களிடமே கட்டிங் வாங்கப்படுகிறது. கேவலமல்ல? அதுக்கு இந்த அரசு மட்டும்தான் காரணமான்னு ஆண்டு கொண்டிருக்கிறது இவர்கள் தானே. திராவிட முன்னேற்ற கழக அரசு. இவர்கள் தானே திராவிட மாடல் என்று சொல்லுகிறார்கள். அப்போ பேசி தானே ஆகணும். அதிமுக ஒரு நாள் மாடல் ஆட்சின்னு சொல்ல, அவர்களும் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தானே புதுசாக கருணாநிதி ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொன்னா கூட ஏற்றுக்கலாம். அது என்ன திராவிட மாடல்? திராவிடத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்திய முதல் குற்றவாளிகள் இந்த திமுக காரர்கள். அதனாலதான் இப்போ திராவிடம் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னும் இந்த தீர்மானத்துக்கு இப்போ எதிர் தரப்புல இருந்து பதில் வருங்க. திமுக தரப்புல அவங்க என்ன தெரியுமாங்க, இதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதை அரசியல் படுத்திட்டா பேசும் பொருள் ஆயிரும்ல. அதனால தான் நான் பேசுகிறோம். இதான் நுணுக்கமான அரசியல். அப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கு காவல்துறையினுடைய மிக மோசமான கேவலமான நடவடிக்கைகள். தலைக்கவசம் போடலைன்னா ஆமாம் 1000 ரூபாய் ஆட்டமா. ஆனால் அவர் தொப்பி போட்டாரானா இல்லை. குடிக்கும் போது தொப்பி போடணும்ல. இது எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஷூ போட மாட்டேங்கிறான். ஏன்டா நேட்டா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும்ல, கட்டாயம் போடணும்ல. நீ சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவன், ஒரு சமயத்தை எப்படி கொண்டு வந்து துண்டோட வராங்க. இப்போ கருப்பா துண்டோட. உன்னுடைய சுயநலத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், பொது நலத்திற்கு அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீ கோயிலுக்கு போறதுனா லீவை போட்டு போ. லீவ் இல்லையா, 1 மாசத்துக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணு. 1 மாசம் உனக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, போ. ஏன் செய்யக்கூடாது? அவன் எப்படிங்க ஐயா சமத்துவம் பேசுவான்? அவன் எப்படி சமத்துவ ஆட்சியை நடத்துவான்? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். டி நகரில் ஒரு பாலத்துக்கு பேர் சே அன்பழகன் பாலம். பாலத்துக்கு வர்ற லா போடலை, தமிழ் வாழ்க்கை. சரி, சே அன்பழகன் என்ன தமிழ் தாய் கண்டெடுத்த தவப்புதல்வனா? தமிழர்களுக்காக உழைத்து சோர்ந்து போன
மாவீரனா? கொத்து கொத்தாயம் இனம் சாகிற போது தமிழீழத்திற்கு இங்கிருந்து உணவுப் பொருள்களை கடத்தியவனா? அனுப்பியவனா? யாரிடம் விளையாடுகிறீர்கள்? பொது இடத்தில் அரசு சொத்தில் ஒரு தனிநபர் பெயரை வைக்கிறீர்கள் என்றால் எஸ்.வி. சேகர் இருக்கிறார்ல, ஆமா, அவங்க அப்பாவுக்கு தெருவில் பேர். தெரு. ஏன்னா அவர் இந்தி ஒளிகன் கத்துனவர்ல. ஓ, எப்படி இருக்கு இந்த நாடு? யார் தான் இந்த பூனைக்கு மணி கட்டுவது? 2026 மக்கள் மணி கட்ட இருக்கிறார்கள். உறுதியாக, நிச்சயமா, உறுதியாக, கன்ஃபார்ம், 100% உறுதியாக எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அரசியல் தளத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய பூதாகரம் என்னவென்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் தான் கடும் போட்டி. எழுதி வச்சுக்கோங்க. திமுக கூட்டணி நொறுங்குகிறது, காங்கிரஸ் வெளியேறுகிறது. இன்னைக்கு அதனாலதான் ஒரு சிறப்பு பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் இன்னைக்கு கூட்டியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. எதிரிகளும் துரோகிகளும் பேசியதை சுக்குநூறாக உடைத்திருக்கிறது செயற்குழுவும் பொதுக்குழுவும். மக்கள் மன்றத்தில் மகத்தான தத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதிலே புரட்சித் தலைவர் அவர்களின் கனவை சுமந்து கொண்டு செல்கிற லட்சோப லட்சம் தொண்டர்கள் களமாட காத்திருக்கிறார்கள். பொறுத்திருங்கள். நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.